உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்ல சிறந்த ஒரு மாற்றங்கள், அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாதம் தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி, அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம். இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள். தமிழ் மாத பிறப்பு என்பார்கள், ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை, மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது. இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம். மேலும் இந்த தை 14/1/2025 முதல் 12/2/2025 வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக, எப்படா தை பிறக்கும், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், பால் காய்ச்சிடலாம். இப்படி இடத்த ஒரு முக்கியமான இடத்த பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த முடிக்கிறதோ, இல்ல ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம். ஒரு தொழில், முக்கியமான பிசினஸ், தை பொங்கல் வந்த உடனே, பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா. இந்த வருஷம் 2025ல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்த உடனே இதான் செய்ய போறேன். ஆக இப்படியெல்லாம் கனவுகள். இந்த சொத்தை முடிக்கிறது, தை பிறக்கட்டும்பா. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது. அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதாவது தனம், பதவி, பொன் பொருள் செல்வம், சொத்துக்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது. ஆக தையில் தான் அத்தனை திருமண யோகங்களும், அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில் தான் நடக்கும். ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க, ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது. இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவேதான் இந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, புயல், மழை, வெள்ளம். ஏனென்றால் இந்த 6 மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். இந்த 6 மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். பூமியை பற்றி, பூமிக்கு ஆசீர்வாதம், எந்தவித ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள். இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சத்தியலோகம், சிவலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும், அத்தனை தெய்வங்களும், விஷ்ணு பெருமான், பிரம்மதேவன், சிவபெருமான், ஆக
3 லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களாம் விழித்துக்கொண்டு ஆக இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது. அவர்களின் முதல் அருட்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது. சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது. ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக, மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையலிட்டு சூரியனை வரவேற்கிறோம். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி, அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்கள் தொழில் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குஷியாக, ஒரு விறுவிறுப்பாக, ஒரு தை பறந்துருச்சுப்பா, நமக்கு இனி நல்ல நேரம் தான், இதை செஞ்சா நல்ல நேரம் தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய தொழில் யோகங்களை, அதற்குரிய திருமண யோகங்களை, எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிந்து முதல் பொழுது, காலை பொழுது, முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது. மகர ராசிக்காரங்க யோகமான ஆளுதான். சரி, ஆக இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பூமிக்கு விலகிறது. பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்ப இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய பிரச்சனைகள், திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கவில்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், எத்தனையோ வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இந்த தொழில் விருதியாகலை, நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், கலகங்கள், நிம்மதி போச்சு, கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கு முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தை பிறந்தால் வழிபிறக்கும். இந்த தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கும்பராசிக்கு. இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நிச்சயமாக கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. நிச்சயமாக இந்த தை மாதம்
நல்ல வழிகளை, நல்ல யோக வழிகளை, நல்ல செல்வ வழிகளை, நல்ல பண வரவுகளை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் ஒரு மாத கிரகத்தின் மாற்றம், வருட கிரகத்தை பற்றி நம்ம பேசுறோம். இப்போ மாத கிரகத்தை மட்டும் தான் பேச போறோம். ஏன்னா அது மாத பலன்கள், தை மாத பலன்கள். ஆக இந்த தை மாதத்தில் ஒரு முக்கிய கிரக மாற்றம் ஒரு மனிதனை தலைகளாக மாற்றப் போகிறது. இப்ப ஒரு ஜாதகத்துக்கு 2 சக்திகள், அதாவது ஆங்கில புத்தாண்டின் ஜனவரி மாதமும் தமிழ் மாதத்தின் முதல் மாதம் தை மாதமும் 2 பெரிய சக்திகளாக இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது. அதே போல ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான், தனகாரகனாக குரு பகவானும் பொன் பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய, பணத்தை கொட்டி தருகின்ற, செல்வத்தை கொட்டி தருகின்ற, பல சுகபோக வாழ்வை அள்ளித் தருகின்ற சுக்கிரன். ஆக குரு சுக்கிரனும் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகிறது. சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம். தனஸ்தானத்தில், கும்பத்திற்கு தனஸ்தானத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதம். அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற ஒரு மாதம், பணத்தை கொட்டித் தருகின்ற ஒரு மாதம், வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருத்தி ஏற்படுத்தி, வியாபார விருத்தியை அதிகமாக ஏற்படுத்தி வீரியமிக்க ஒரு சிறந்த ஒரு மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கும்பராசி தனஸ்தானம், அதாவது வாக்கு, வியாபாரம், வருமானம். வாக்கு, வியாபாரம், வருமானம், அதாவது நல்ல கல்வி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல திருமண யோகம், நல்ல புத்திர யோகம், நல்ல வாகன யோகம், நல்ல சொத்து யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய இந்த கேந்திராதிபதி 2ஆம் இடத்தில், கும்பராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி கேந்திராதிபதி, 4ஆம் இடம் அத்தனை சுகங்களையும், வீடு, வாசல், சொத்து சுகம், வாகன சுகம், தொழில் சுகம், வருமான சுகம், அப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் வலிமை அடைந்தால் கும்பத்தினுடைய நிலையே வேற. ஒரு மாத கிரகங்களுடைய மாற்றம், உச்சம் பெறுகின்ற மாற்றம், ஒரு சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற மாற்றம் ஒரு மனிதனை தலைகளாக மாற்றப் போகிறது. கீழே இருக்கும் ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு உச்ச கிரகத்தினுடைய பலன்தான் இந்த தை மாத பலன்கள். அப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற மாதம். மேலும் 10ஆம் அதிபதி, கும்பராசிக்கு 10ஆம் அதிபதி நீசம் பெற்ற நிலையில் அந்த 10ஆம் அதிபதி செவ்வாயாகப்பட்டவன் அந்த நீசத்திலிருந்து மேலும் மாறுகின்ற ஒரு கிரக அமைப்பு. கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போறார், 5ஆம் இடத்துக்கு போறார். மேலும் இந்த கும்பத்தின் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். இப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் மாற்றத்தை விட, அதாவது எத்தனை கிரகங்கள் எங்கே இருந்துட்டு போகுது, இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய, ராஜகுரு என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது, ஒன்று சேர்ந்து வலிமை ஏற்படுத்தும் பொழுது ஒரு மனிதன் எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க வேண்டும். எதிர்பாராத பதவி யோகம், எதிர்பாராத செல்வ யோகம், பெயர் புகழும் கொட்டி தருகின்ற யோகமாக நிச்சயமாக அமையப் போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக கும்பராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது. அது சந்தேகமே இல்லை. ஆக இதில் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். ஆனால் தை மாதம் நிச்சயமாக ஒரு கும்பராசிக்கு நல்ல ஒரு சிறந்த யோகம். தை பிறந்தால் நிச்சயமாக வழி பிறக்கும் என்பது பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய யோகங்கள், பல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் தான். ஆக நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒரு அற்புதமான மாதம் தை மாதம். இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும்னு கீழே நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய வருத்தம் என்ன சார், எங்கள் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குங்க, இதுக்காக எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்துட்டோம், என் பொண்ணுக்கு அத்தனை பொருத்தம் இத்தனை பொருத்தம் தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போக மாட்டேங்குது, ஒவ்வொரு இடமா ஜாதகத்தை பார்த்து இப்போ சரியாகும்னா 2 பேருக்கு பிரச்சனை அதிகமாகி போகுது. இது என்னைக்கு சரியான்னு தெரியல. நாங்கள் நிறைய ஜாதகத்தை பார்த்து நிறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டோம் பிடிப்பாங்க. ஆக திரும்ப சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிங்க, அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக
இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆக இந்த தை மாதத்தில் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம், பிரம்ம ஆசீர்வாதம், சிவனுடைய ஆசீர்வாதம், முருகப்பெருமான ஆசீர்வாதம், சர்வ தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். கும்பராசியின் வாழ்க்கை கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நல்ல வழி யோகங்களை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வழி யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்த தை மாத வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.